நவம்பர் மாதம் 26ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யெகோவா அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். வசனத்திற்குரிய விளக்கம்: யாதொருவர் தேவனுடைய ஊழியத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் அதற்கு தங்களை தகுதியுள்ளவராக முதலாவது உருவாக வேண்டும். இவர்கள் மோசேயைப் போல பணிவு, அடக்கம், விடாமுயற்சி, தன்னயமற்ற தியாகம், ஊக்கம் முதலிய குணங்களை மாதிரியாக கொண்டு நடக்க வேண்டும். ஒரு நல்ல உக்ரானக்காரன் தன் சுய திறமையினால் இவைகளை அடையக்கூடியவனாக இருப்பான். தேவன் இதற்காக தன்னிடம் ஒரு அற்புதத்தை நடப்பிக்க நினைத்து காத்து தன் நேரங்களை விருதாவாக கழிக்க மாட்டான். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பணிவுடனும் ஆர்வத்துடனும் அன்புடனும் அவர் வல்லமையில் விசுவாசம் உள்ளவர்களாக அவருடைய ஊழியத்தில் எவ்விதத்திலும் நம்மை அவர் உபயோகிக்க ஒப்புக்கொடுத்தல் அவசியமானது. ஆமேன்.